மகாகணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேச ராசிக்கான வீடியோ. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய மாதம் இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தை காட்டிலும் உச்சபலம் பெற்ற அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 பங்கு அளவுகளுக்கு வலிமை பெற்ற ஒரு கிரகமாக உங்களோட ராசிநாதன் இந்த மாதம் முழுக்கவே இருக்க போகிறார் அப்படின்றீங்க. அப்போ இந்த மாத காலகட்டங்களானது வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இந்த மாத காலகட்டத்தில் நடைபெறதை கண்குளிர பார்க்க முடியுன்றீங்க. சார், எல்லா மாதமும் இதே விதிகள் தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க, எல்லா ஜோதிடர்களும் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஆனால் வாழ்க்கையில் எங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் மேசராசிக்காரர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது கடந்த 2 வருட காலகட்டமாக ஒரு மனிதர்கிட்ட கையேந்தாத ஒரே கொடுமையாக தான் இருந்துகிட்ருக்கு. எல்லா வித கஷ்டங்களையும் அனுபவிச்ச மாதிரியான வாழ்க்கைகள் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்க்கும்போது நலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே நடைபெற்றது இல்லை. காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. கேட்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாலுமே சொல்ல வரேங்க, 2022ஆம் ஆண்டு என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு ராகு பகவானோட குரு பகவான் உங்கள் ராசியிலேயே ராகு பகவானும் குருவும் இணைந்து குருச்சண்டால யோகத்தினால பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வந்தீங்கன்றீங்க. இந்த அமைப்புகள் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மாத காலகட்டம் வரலுமே இந்த பிரச்சனைகள் தொட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் விதிங்க. ஆனால் இப்போ தான் உங்களோட ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கார். அது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் உண்மையாக சொல்லனா துயரங்கள் சந்திக்கணுன்ற விதிங்க. குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுறது, தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படுறது, தொழிலில் போட்டி பொறாமைகள் ஏற்படுறது, வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டு கடன் தொல்லையால் கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது, நிரந்தரமான வேலை இல்லாத ஒரு இழப்புகள், இது எல்லாமே சந்திச்சிட்டோமே சார். இதுக்கு என்ன காரணம்? எங்களோட சுய ஜாதகத்தில் 7 சனி, கண்டகச்சனி எதுவுமே நடைபெறலையே, ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க அப்படின்னாக்கா ராகு கேதுவின் பிடியில் எந்த ராசி மாட்டப்படுதோ அந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்ற விதி. அந்த அமைப்புகள் தான் கடந்த 2 வருட காலமாக உங்களோட குடும்பத்தை கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாயிருக்கும். ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் தெளிவாக சொல்ல வரங்க, அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார். என்றைக்குமே ஒருவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று உட்காந்துருக்கணும். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. அப்போ தன்னோட ராசிநாதன் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த 3 கிரகமும் ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்று உட்காந்துருந்தா அது மாதிரியான நபர்கள் தான் இந்த உலகத்தில் சாதனை படைக்கிறதுக்கான பிறந்த நபர்கள் அப்படின்றீங்க. அப்படிப்பட்ட இந்த அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பியூட்டி இருக்குது. என்னன்னாக்கா மகர ராசியில் உங்களோட ராசிநாதன் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார். மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட நட்சத்திரம் உத்திராடம், சந்திரனோட நட்சத்திரம், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருவோண நட்சத்திரம், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அப்போ உங்களோட ராசிநாதன் 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இந்த 3 கிரகத்தின் நட்சத்திரத்திலையும் உங்களோட ராசிநாதன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது. உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இந்த நேர காலகட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் 1, 5, 9 கனெக்டிவிட்டி தெளிவாக இருக்குங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னாக்கா இந்த மேசராசிக்காரர்கள் அப்படின்ற சொல்லலாம். ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த 3 நட்சத்திரத்தை வாயிலாக பயணிக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் இந்த மாத காலகட்டம் உன்னதமான காலகட்டங்கள். அதுலேயும் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் வாரியாக உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளானது முதல் 10 நாட்கள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மாசி மாதமானது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 2024 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 2024 மார்ச் மாதம் 13ஆம் தேதி காலகட்டம் வரலும் மாசி மாத கிரகங்களைங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 10 நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருந்துட்டு பயணிக்கிறார். அதிலிருந்து 4ஆம் வாரியாக உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். இந்த மாத காலகட்டங்கள் உங்களோட தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்கள், தெளிவான சிந்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் என்று சொல்லலாம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால 4ஆம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் குறிக்கக்கூடிய அமைப்புங்க. இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு
மனை வாசல் கட்டணும்னாக்கா இந்த மாதத்தில் செய்ய தொடங்கினாக்கா அதில் எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் பார்வையாக ஒரு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார், சூரியனோட வீட்டை பார்க்க இருக்கிறார். அப்போ இந்த சூரியனோட வீட்டை பார்க்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, அழியா சொத்துக்கள் வாங்குறது, பூர்வ புண்ணியத்தினால் பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு அது பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருந்துருவீங்க. அதே போல் வெகு நாட்டில் குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் குழந்தைக்கு தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், மாமன்ஸ்தானம் கொள்ளக்கூடிய இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு. அதனால் இந்த மாசி மாத கிரகங்களானது எனக்கு தெரிஞ்சளவு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகுந்த மாத காலகட்டங்கள். தெளிவாக சொல்ல வரங்க, கடந்த 2 வருட காலமாக எது செய்தாலுமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து நீங்கள் எது வேணாலும் செய்து பாருங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான், அவன் உங்கள் ராசியிலே உட்காந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறனால 5ஆம் இடமானது காதல் எண்ணத்தை சொல்லக்கூடிய இடம். ஒருவேளை இந்த மேஷராசி என்பர்கள் யாராவது வயது வந்த பிள்ளைங்க யாராவது ஒரு பெண்ணை நினச்சிட்டு இருக்கோம், பையன் நினச்சிட்டு இருக்கோம், குடும்பத்தில் சொன்னால் ஏதாவது தடைகள் ஆயிரும், பிரச்சனை வந்துடும் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா இரு குடும்பத்தின் சம்மதத்தோடு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டுருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துட்டுருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையடையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வெகு நாட்களாக திருமணமே ஆகலை, எங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்ற கேள்விக்குறியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் கூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் 7ஆம் இடத்தை சமசப்தமாக நேரடி பார்வையில் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உண்மையாக சொல்ல வரங்க, வருகின்ற 2024 ஏப்ரல் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்கான அமைப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருங்க. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறனால தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தந்தைக்கு உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரக்கூடிய மாதமாக இருந்துட்டு இருக்கு. அதனால் இந்த மாசி மாத கிரகங்களை ஆராயும் போது எனக்கு தெரிஞ்ச அளவு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அதே போல் ராகு பகவான் தனக்கு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார், 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். எந்த செய்தொழில் செய்தாலும் அதில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்தக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் அதிகப்படியான அசுபகரங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள தும்சம் பண்ணிட்டு நீங்கள் கால் பதிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகளுக்கு ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. ஒருவேளை மேசராசி என்பர்கள் யாராவது வெளிநாடு செல்லணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதத்தில் 7, 9, 12ஆம் இடத்தில் கிரகம் நின்று அவனோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த மாத காலங்களில் வெளிநாட்டுக்கான ஒரு அமைப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும். முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலங்களில் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த தொழில் நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தொழிலாக இருந்துட்டு இருக்கும். அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அரசாங்க உத்தியோகமானது உங்களுடைய வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய நேரம் காலகட்டம் உருவாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு உத்தியோகமானது பெறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு. அதனால் இந்த மாசி மாத கிரகங்களானது எனக்கு தெரிஞ்சாலும் மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.